ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பச்சரிசி மாவு கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம எப்படி வேணால் சைஸ் பார்த்து நம்ம வந்து உருட்டிக்கலாம். நான் வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ரொம்ப குட்டி சைஸ் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் வந்து நான் உருட்டிட்டு நல்லா இட்லி சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இது கூட ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சு கொஞ்சமாக நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் நான் சேர்த்துக்கிட்டேங்க. பால் வந்து கொதித்து வரும்பொழுது 2-3 ஏலக்காவை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து அந்த பச்சரிசி மாவுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் வந்து நம்ம வந்து வச்ச அந்த குட்டி குட்டி கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து அந்த பால் கொதிக்கிற பாலில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக உள்ள போடலாம். ஆனால் வந்து நம்ம கிண்டும் பொழுது அப்படியே வந்து அந்த அந்த உருண்டெல்லாம் வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் இட்லி சட்டியில் வேக வச்சு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியில் வந்து அப்படியே தான் உருட்டி அப்படியே வந்து நான் உள்ளே போட்டுருவேன். இது கூட வந்து வெள்ளம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள், நல்லா வந்து அந்த உருண்டை வந்து கரையவே இல்லை. நமக்கு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த அரிசி கரைச்சி வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். அரிசி மாவு கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கூட அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா வந்து கொதிச்சு வரும். இன்னும் வந்து சில பேர் வந்து ரொம்ப வந்து கெட்டியாக செய்வாங்க, நல்லா அந்த பாயசம் மாதிரி செய்வாங்க. நான் வந்து தண்ணி மாதிரியே வந்து எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிடுச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் டயத்தில் தான் செஞ்சேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்துச்சு. சூடு பண்ணி மறுபடியும் வந்து பாயசம் மாதிரி பருத்தி பால் சொல்லப்போனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிச்சுங்க. இந்த மாதிரி ரெசிபி நான் நிறையவே என் சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.